நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆரோவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டர் ஸ்பன் ஹவுசிங். ஓகேங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற பேர் ஸ்பன்னு, வெளியே இருக்கிற பேர் ஸ்பன் ஹவுசிங். இதுதான் வந்து ஆரோவோட முக்கியமான பார்ட்டுங்க. என்னென்னா இந்த ஃபில்ட்ரு போடாமல் விட்டோம்னா இந்த ஃபில்டர்லேருந்து தண்ணி உள்ளே போச்சுன்னா இந்த ஃபில்ட்ரு எல்லாமே வந்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபில்ட்ரை வந்து நாங்கள் கொடுக்குற எல்லா ஃபில்ட்ருமே வந்து இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் கொடுக்குறோம். அதாவது வந்து டஸ்ட் இருந்ததுன்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி டைப்பில் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு போடும்போது கஸ்டமர் ஈஸியாக வந்து இதை பார்த்து மாற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல் க்ளோஸ்டு தெரியாத மாதிரி கொடுத்தோம்னா அதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, குப்பை, மண் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இது ரிமூவ் பண்ணிடுது. இது அதோட யூஸ் தான் வந்து மெயின் யூஸ். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்படி இருக்குது. இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே இப்படி கலந்து வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து இது வந்து டாப் மூடி. இது வாட்டர் இன் அவுட்டு ரெண்டுமே எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் இன்னு, இது வாட்டர் அவுட்டுன்னு இருப்பாங்க. தண்ணி உள்ளே வரலன்னு இந்த வழியாக கொடுத்து அவுட் இந்த லேட்டில் எடுக்கணும். இதே மாற்றி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த ஃபில்டரில் இந்த ஸ்பன்னில் இருக்கிற வந்து உள்ளுக்குள்ளே டஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிக்கு, வெளியே தெரியாது. அதனால் இன் அவுட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இன் அவுட் கொடுக்கும்பொழுது தண்ணி வந்து இந்த வழியாக உள்ளே வரும்போது இந்த வழியாக உள்ளே வந்து இந்த வழியாக உள்ளே போய் இதுக்குள்ளே போய் இந்த வழியாக வெளியே வருது. அப்போ என்னன்னா டஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர்லாம் ஃபார்ம் ஆகும். நாம் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் இன் அவுட் வந்து தயவு செஞ்சு மாற்றி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கொடுங்க. இதில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓரிங் இருக்குது. அதாவது வந்து இதுக்கும் இடையில ஒரு ஓரிங் இருக்குது. அந்த ஓரிங் போட்டீங்கன்னா இந்த வழியாக வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிற ஓரிங். அப்புறம் பால்ஸ், ஆன்டிஸ்கேலண்ட் பால்ஸ். இந்த பால்ஸ் வந்து இந்த ஸ்பன்னுக்குள்ளே உங்களுக்கு டிடிஎஸ் சரிங்க வந்தால் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே எப்படி போடுறோம்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பன் யூஸிங் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இது எடுத்து இது வச்சுட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதோட இது அவ்வளோதான். இது வந்து மெயின் ஸ்டேஜ் ஃபில்ட்ரு தான். இந்த ஃபில்ட்ரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபில்ட்ரு இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபில்ட்ருமே போயிடும். இது இப்படி தான் போடணும். இதில் டைட் பண்ணி ஃபுல் டைட் பண்ணியும் உங்களுக்கு லீக்கேஜ் ஆச்சுன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஓரிங் எடுத்து டஃப்லான் டேப் சுற்றி போடுங்க, லீக்கேஜ் வராது. தேங்க்யூ.